எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 விதமான வத்தல் ரெசிபி தான் செய்ய போறோங்க. மோர் மிளகாய் வத்தலுக்கு 1 கிலோ அளவுக்கு சரியான அளவு உப்பு, தயிர் எல்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம கடையில சில நேரத்துல மோர் மிளகாய்ல உப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல நான் 1 கிலோ மிளகாய்க்கான சரியான அளவு சொல்லியிருக்கேன். சரியா இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததா வாழைப்பூ, ஜவ்வரிசி கஞ்சி வத்தல் தான் செய்திருக்கேன். இந்த வத்தல் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வத்தல் யாருமே செய்து காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த வத்தல் நம்ம வாழைப்பூ வச்சு செய்யறதுனால ஹெல்த்தியும் கூட. கிறிஸ்பா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அடுத்தது ராகி மாவுல வத்தல் செய்திருக்கேன். இந்த வத்தலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெயில் காலம்ன்றதுனால ராகி வத்தல், வாழைப்பூ வத்தல் 2மே நம்ம ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்துக்கலாம். மோர் மிளகாய் செய்யறதுக்காக 1 கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன். இத தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில நல்லா தொடச்சுக்கலாம். ஈரம் போக தொடச்சா போதும். தொடச்சு எடுத்து வச்ச மிளகாய ஒரு கத்தியோ இல்ல பெரிய பின் வச்சு கூட இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். இப்படி ஒரு சைடு மட்டும் அப்படியே கீறி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரமா இருக்குன்றதுக்காக நான் கையில கிளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப எல்லா மிளகாயும் கீறி எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோ மிளகாய்க்கு 100 கிராம் அளவு கல்லுப்பு சேர்க்கணும். இது கப் மெஷர்மெண்ட்ல அரை கப் அளவு 125 ml அப்படின்னு மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த கப்பை யூஸ் பண்ணிக்கணும். தயிர் 1/2 லிட்டர் சேர்க்கணும். இது கப் மெஷர்மெண்ட்ல 2 கப் அளவு தயிர். 250 ml கப்பு 2 கப் அளவு தயிர் சேர்க்கிறேன். 1/2 லிட்டர் தயிருக்கு 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்கணும். 2 கப் தயிர் சேர்த்துருந்தேன். இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துடுறேன். இப்படியும் சேர்க்கலாம். இல்ல தண்ணியை முதல்லயே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி மோராவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கிலோ மிளகாய்க்கு 1 எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்துக்கணும். மிளகாய் கை வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். இது நான் நைட் ரெடி பண்ணேன். ஓவர் நைட் இப்படியே ஊறட்டும். இப்ப காலையில மிளகாய ஒரு தடவை கலந்து விட்டுட்டு காய வச்சுக்கலாம். ஒரு தட்லியோ இல்ல துணி போட்டுட்டு துணியிலேயே கூட மோர் நல்லா வடிச்சிட்டு மிளகாயை மட்டும் எடுத்து காய வைக்கணும். பாத்திரத்துல அடியில மோர் இருக்கும். இதை தட்டு போட்டு மூடி இதை ஒரு நிழல்ல வச்சுக்கலாம். சாயந்தரம் மிளகாய் காஞ்ச உடனே இந்த மோர்லயே எடுத்து இந்த மிளகாய் எல்லாம் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, மோர் மிளகாயில ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு நம்ம நைட் எடுத்து வச்சுட்டு திரும்ப காலையில இதே மாதிரி மோர் அடியில இருக்கிறத பாத்திரத்திலேயே விட்டுட்டு நம்ம வெயில்ல மிளகாய் மட்டும் எடுத்து காய வச்சுக்கணும். மிளகாய் காய வைக்கிறதுக்கு முன்னாடி மோர்ல ஒரு தடவை திரும்ப மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் மட்டும் எடுத்து காய வைக்கணும். இது ஒரு 3 நாள் செய்தா போதும். மோர் மிளகாய்க்கு நல்லா ஊறிடும். அப்புறம் அடியில மோர் இருக்காது. வெறும் மிளகாய் மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு 3வது நாள், ஒரு சிலருக்கு 4 நாள் கூட ஆகும். அது நம்ம வைக்கிற தண்ணியை பொறுத்து. இப்ப எல்லா மோரும் மிளகாயை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் தட்டுல வச்சு மிளகாய காய வச்சுக்கணும். இந்த மிளகாய் நான் 3வது நாள் காய வச்சு எடுக்கிறேன். பாருங்க, பாத்திரத்துல சுத்தமா மோர் இல்ல. மிளகாய் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு மிளகாய் கலர் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். மோர் மிளகாய் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2-3 நாள் வெயில்ல தட்டிலேயே வச்சு காய வச்சு எடுத்துட்டா போதும். நமக்கு ஒரு நல்ல மோர் மிளகாய் ரெடி ஆயிடும். கடையில மோர் மிளகாய் வாங்கும்போது உப்பு அதிகமா இருக்கும். இது நம்ம சரியான அளவு உப்பு சேர்க்கறதுனால நமக்கு உப்பு அதிகம் இல்லை. இது ஸ்டோர் பண்ணி நம்ம 1 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். சம்மர்ல இதை ஒரு தடவை செய்து வச்சுக்கிட்டா போதும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே கடையில மோர் மிளகாய் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளவு ருசியா இருக்குங்க. அடுத்து வாழைப்பூ ஜவ்வரிசி வத்தல் செய்யலாம். 2 கப் அளவு ஜவ்வரிசி. இதுல தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 கப் அளவு ஜவ்வரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஜவ்வரிசி நல்லா சாஃப்டா ஊறணும். ஊர்ன ஜவ்வரிசிய ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியோட சேர்த்து கூடயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சிக்கலாம். அடிகனமா கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டா நம்ம வத்தல் காய்ச்சும் போது ஈஸியா இருக்கும். ஜவ்வரிசி நமக்கு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு இதுல நம்ம 2 கப் ஜவ்வரிசி சேர்த்திருக்கோம்ல, அப்போ 1 கப் ஜவ்வரிசிக்கு 4 கப் தண்ணி வீதம் 8 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். மிக்சி ஜார்ல 8ல இருந்து 10 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். ஒரு விரல் நீளம் அளவு இஞ்சியை சின்ன துண்டுகளா கட் பண்ணி சேர்த்துடுறேன். கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். இதை மிக்சியில பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அரைச்சி தண்ணி கலந்து வச்சிருக்க ஜவ்வரிசி கூட நம்ம பல்ஸ் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி மிக்ஸை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முழு எலுமிச்சை பழம் சாறு சேர்க்கணும். எலுமிச்சை பழம் சாறு சேர்க்கறதுனால வத்தல் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்ல கலர் கொடுக்கும், ஒயிட்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் தூள் சேர்க்கிறேன்.
அடுப்பு பத்த வச்சு இப்ப இத அப்படியே எடுத்து அடுப்புல வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் மீடியம் டூ லோ ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஜவ்வரிசி ஸ்டவ்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வாழைப்பூ கட் பண்ணி வச்சிருந்தேன். காட்டுறேன் பாருங்க. வாழைப்பூ நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1/2 கிலோ ஜவ்வரிசி எடுத்தோம்னா 1/4 கிலோ அளவு வாழைப்பூ சேர்க்கணும். கப்புல 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 1/2 கப் அளவு வாழைப்பூ சேர்த்துக்கணும். ஜவ்வரிசி நமக்கு வெள்ளையில இருந்து டிரான்ஸ்பரண்ட் கலரா மாறும். அது வரைக்கும் மட்டும் நம்ம கரண்டில கலந்து விட்டா போதும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனேயே ஸ்டவ்வ சிம்ல வச்சுட்டு நடுவுல நடுவுல கொஞ்சம் கலந்து கலந்து விட்டோம்னா கொதிச்சுட்டே வரும். நமக்கு எந்த கட்டியும் ஆகாது. ஜவ்வரிசி நல்லா வேகணும். அப்பதான் நமக்கு வத்தல் போடும்போது வெடிப்பு இல்லாம வத்தல் அழகா வரும். நம்ம ஜவ்வரிசி வெந்ததும் எடுத்து கரண்டில இப்படி ஊத்தி பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் ஆகாம அப்படியே நிக்கணும். அதுதான் சரியான அளவு. இப்ப ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ சேர்த்துடுறேன். வாழைப்பூ சேர்த்துட்டு ஜவ்வரிசி கஞ்சி கூட வாழைப்பூ ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல, கரண்டில எடுத்து விடும்போது ஒரே இடத்துல நிக்கணும். ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு. இப்ப நான் தட்டுல ஊத்தி காட்டுறேன் பாருங்க. இதுதான் வத்தல் போடுறதுக்கு நம்ம கஞ்சிக்கான சரியான பதம். இது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப வத்தல் போட வேண்டியதான். நம்மளால இவ்ளோ பெரிய பாத்திரத்துல மொத்தமா போட முடியலன்னா, சின்ன பாத்திரத்துல மாத்திக்கிட்டு, அதுல இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமா கரண்டில எடுத்து போட்டுக்கலாம். நான் இந்த வெள்ளை வேட்டியில தான் வத்தல் போட போறேன். கரண்டில மொண்டு மெதுவா ஒண்ணு ஒண்ணா ஊத்திக்கிட்டு வரலாம். இது வெயில்ல தான் டைரக்ட்டா போடணும்னு இல்ல. வீட்ல ஃபேன் காத்துல கூட போட்டுக்கலாம். இப்ப நான் ஊத்துறேன்ல, இதே மாதிரி ஊத்துங்க. கரண்டில மொண்டு அப்படியே ஒரு கரண்டி ஊத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா ஊத்திட்டு, இது அப்படியே காயட்டும். நம்ம ஈவினிங்கா துணியில இருந்து வெளிய எடுத்துடலாம். நான் வத்தல் மேல டைரக்ட்டா வெயில்ல வச்சதுனால இவ்ளோ காஞ்சிருச்சு. நம்ம இதுவே கொஞ்சம் நிழல்லயோ, இல்ல ஃபேன் காத்துலயோ வச்சோம்னா, இந்த அளவுக்கு காயாது. நமக்கு வத்தலும் துணியில இருந்து எடுக்க ரொம்ப சுலபமா வந்திருக்கும். இப்ப எனக்கு ரொம்ப காஞ்சதுனால, நான் இந்த துணியில பின்னாடி கொஞ்சம் ஈரம் நெனச்சுட்டு, சும்மா தண்ணிய அப்படியே தெளிச்சு விட்டுட்டு ஒண்ணு ஒண்ணா எடுக்குறேன். இந்த வத்தல் துணியில இருந்து எடுக்க ரொம்ப சிரமம்லாம் இருக்காது. தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்பவே சுலபமா வந்துரும். துணியில இருந்து எல்லா வத்தலையும் நம்ம எடுத்துட்டு, தட்டுல வச்சு ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே நமக்கு 1 வருஷம் கூட வச்சு சாப்பிடலாம். வாழைப்பூ சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்ல வாசமாவும், நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த வத்தல் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ராகி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு கேழ்வரக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, 4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற விடுறேன். இந்த தண்ணிய வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வத்தல் செய்யும்போது இந்த தண்ணியும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் நைட்டு கேழ்வரகு நல்லா ஊறட்டும். 1 கப் கேழ்வரகுக்கு 1/4 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துட்டு, இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு, 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் இதையுமே ஊற வச்சுக்கலாம். ஊறுன கேழ்வரக ஒரு ஃபில்டர்ல நல்லா தண்ணி போக வடிகட்டி வச்சிருந்தேன். தண்ணிய வேஸ்ட் பண்ணல. எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கேழ்வரக மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். கேழ்வரகு நைட் ஊற வச்ச தண்ணிய ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன்ல, அத இந்த கேழ்வரகு பவுடர் கூட சேர்த்துடுறேன். 1/4 கப் ஜவ்வரிசி ஊற வச்சிருந்தோம்ல, அதுல இருந்த தண்ணியோட அதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுட்டு, ராகி மாவு கூட சேர்த்துக்கணும். 1 கப் ராகி மாவுக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இவ்வளவு தண்ணி சேர்த்து நம்ம காய்ச்சும் போது தான் ராகி நல்லா வெந்து வத்தல் வெடிப்பு இல்லாம நமக்கு ஸ்மூத்தா கிடைக்கும். இப்ப தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருக்கோம்ல, இந்த ராகி மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்க்கிறேன். மிக்ஸி ஜார்ல 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸில பல்ஸ் பண்ணி அதையுமே இந்த ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் அடி கனமாவும், அகலமாவும் இருக்க பாத்திரத்துல இத சேர்த்துட்டு இப்ப ஸ்டவ்ல வச்சு வத்தலுக்கு கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய்ச்சிக்கணும். நம்ம ராகி மாவ ஆல்ரெடி தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சு தான் காய்ச்சுறோம். அதனால நமக்கு கட்டி எல்லாம் ஆகாது. கைவிடாம கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நடுவுல கரண்டி வச்சு கலந்து விட்டா போதும். ராகி மாவு நமக்கு வெந்து வர வர நல்ல திக்னஸ் குடுக்கும். நம்ம கரண்டில எடுத்து ஊத்தும் போதே நமக்கு தெரியும். ராகி மாவு நமக்கு இந்த அளவு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நல்லா ஆற வச்சுட்டேன். லேசா தான் சூடு இருக்கு. பாருங்க இப்ப நம்ம ஆஃப் பண்ணும்போது இருந்த திக்னஸ்க்கும் இப்பவும் வித்தியாசம் தெரியுதுல்ல.
இத நம்ம ஒரு வேட்டி துணியில வாழைப்பூ வத்தல் எப்படி கரண்டில எடுத்து ஊத்துனோமோ, அதே மாதிரி ஊத்திக்கணும். இதையுமே நம்ம ஃபேன் காத்துல ஒரு நாள் ஃபுல்லா ஊத்தி வீட்டு உள்ளேயே வச்சுட்டு கூட எடுத்து தட்டுல வச்சு காய வச்சுக்கலாம். வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. துணியில ஒட்டி எடுக்க சிரமமா இருக்குமேன்னு நெனைக்க வேண்டாம். பின்னாடி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு எடுத்தா ரொம்பவே சுலபமா வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு துணியிலேயே வத்தல் போடுங்க. கவர்ல போடாதீங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதில்ல. இந்த வத்தலுமே வெயில் காலம் தானே. நீங்க ஒரு நாள் காலையில ஃபேன் காத்துல ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டீங்கன்னா, மறுநாள் துணியில இருந்து எடுத்து தட்டுல வச்சு 2, 3 நாள் கொஞ்சம் வெளிய வெயில்ல வச்சு எடுத்தா போதும். இந்த ராகி வத்தல்லாம் ரொம்ப கிரிஸ்பா சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதையுமே செய்து பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, 6 மாசத்துலருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.